மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் பல்வேறு மர்மங்கள் இருப்பதை பொதுமக்கள் முதற்கொண்டு யாரும் மறுப்பதற்கு இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கைப்பற்றும் முயற்சியில் மன்னார்குடி குடும்பம் இறங்கியுள்ளது தமிழக மக்கள் அனைவரும் அறிந்த உண்மைதான். இதற்கு எதிராக தீபா செயல்படுகிறார் என்று ஒரு கருத்து நிலவி வந்தது. இது குறித்து கார்டன் வட்டாரத்தில் இருந்து கிடைத்த சில தகவல்கள் மிகவும் அதிர்ச்சிகரமாகவே இருந்தது. தீபாவிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 4 டீம் அமைத்துள்ளது மன்னார்குடி தரப்பினர். அந்த 4 அணியில் இருந்து தீபா அடிக்கடி பெங்களூர் சென்று வருகிறார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதாம். அவரிடம் 4 முனைகளில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தீபாவிடம் 50 கோடி ரூபாய் பணமும் புதிய பென்ஸ் காரும் வழங்குவதாக மன்னார்குடி தரப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். 4 முனைகளில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்துவதால் தீபா தன்னுடைய கோரிக்கைகளை அதிகரித்து கொண்டே செல்கிறார் என்று மன்னார்குடி தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. மேலும் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி கார்டன் வட்டாரத்தில் இருந்து கசிவது என்ன என்றால், தீபா மற்றும் தீபக் இருவரும் ஒரே வீட்டில்தான் வசிக்கிறார்கள் என்றும் பெங்களூரில் அவர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்றும் அவர்கள் கண்டுபிடித்து உள்ளார்களாம். இதனால் தீபா மற்றும் தீபக் இருவரையும் சேர்த்து வைத்தே தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. தீபக்கிடமிருந்து வைக்கப்படும் கோரிக்கை என்னவென்றால், ஜெயா டிவியின் நிர்வாக இயக்குனர் பதவியை தர வேண்டும் என்று தீபக் கோரிக்கை வைக்கிறாராம். இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் 29ஆம் தேதி கூடும் பொதுக்குழுக்கு முன்னதாகவே முடித்துவிட மன்னார்குடி தரப்பினர் துடித்து வருகின்றனர். தீபா மற்றும் தீபக் பற்றிய தகவல்கள் தான் தற்போது கார்டன் வட்டாரத்தில் அதிகமாக பேசப்படுகின்றன. இனி வரும் அரசியல் நிகழ்வுகள் என்ன என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த செய்திகள் எல்லாம் கார்டன் வட்டாரத்தில் இருந்து நமக்கு கிடைத்த தகவல்கள் என்பதை குறிப்பிட விரும்புகின்றோம். இதில் உண்மைத்தன்மை ஆராய்ந்த பின்பே இதை வெளியிடுகின்றோம் என்பதையும் மீண்டும் குறிப்பிடுகின்றோம்.